ஸோ தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது. இந்த ஈக்லிபிரியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து செகண்ட் வீடியோவிலேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தலாம். அதே மாதிரி தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள்ஸை சொல்றது, பெராமீட்டர், அதாவது ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ். இப்போ வாட்டர் இருக்குதுன்னா வாட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, எவ்வளவு ப்ரெஷர், எவ்வளவு டெம்பரேச்சர், எவ்வளவு மாஸ்ல இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல வேரியபிள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி ஈக்லிபிரியம் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஈக்லிபிரியம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ், அதாவது இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் மாஸ் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வால்யூம் கான்ஸ்டண்டா இருக்கா, இல்லை ப்ரெஷர் வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து கான்ஸ்டண்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதுக்கு ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்லிபிரியம் ஆஃப் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுது. இப்போ ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது சமநிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காத இடத்துல நம்ம வந்து அந்த பெராமீட்டர் ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ நீங்க வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் எடுத்துக்கிறீங்க, வாட்டர் ஒரு குறிப்பிட்ட அளவு வாட்டர் எடுத்துக்கிறீங்க, 1 லிட்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 1 லிட்டர் வாட்டர்ல ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதே மாதிரி வால்யூம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வாட்டரை நீங்க எதுவும் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க, ஆனால் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து அந்த இடத்துல நடக்காம இருக்குது. நீங்க ஹீட்டும் கொடுக்கல, ஹீட்டும் எடுக்கல, அதாவது ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா P2, T2, V2 எல்லாமே சேமா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஹீட் டிரான்ஸ்ஃபர் எதுவுமே நடக்கல, ஒர்க் டிரான்ஸ்ஃபர் அந்த இடத்துல நடக்கல. இப்போ நீங்க ஐஸ் கியூப் எடுக்கிறீங்க, அந்த ஐஸ் கியூபை நீங்க அட்மாஸ்பியர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், லிக்யூடா மாறும். அப்படி மாறும்போது பாத்தீங்கன்னா இனிஷியலா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உருகுனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த நீங்க அட்மாஸ்பியர்ல அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ எவ்வளவு, 1 bar அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பனிக்கட்டி உருகும் போது முன்னாடி ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும், இப்போ ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அது வந்து ஈக்குவலா இருக்காது. அதே மாதிரி வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா நீங்க 1 லிட்டர் ஐஸ் கியூபை நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அதை லிக்யூடு கன்வெர்ட் பண்ணலாம். பட் வந்து அந்த வால்யூம் ஆக்குபை பண்ணது இல்லையா, அந்த அளவு பாத்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகும். அதனால V1, V2 சேமா இருக்காது. ஸோ இப்போ ஈக்லிபிரியம்ல இருந்தது யாரு, ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க ஐஸ் கட்டியை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்க லிக்யூடா கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் மட்டும்தான் கான்ஸ்டண்டா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த 2 பெராமீட்டர் டெம்பரேச்சர், வால்யூம் வந்து கான்ஸ்டண்டா இல்லை. சரிங்களா? ஸோ ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் ஆல்வேஸ் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அந்த எல்லா பேராமீட்டருமே கான்ஸ்டண்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காது. அதே மாதிரி எந்த ஒரு வேலையுமே நமக்கு அந்த இடத்துல நடக்காது. இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேரியபிள் மட்டும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. மிச்ச பேராமீட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புரியுங்களா? ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே ஈக்லிபிரியமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நமக்கு ஸ்டேட் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பேராமீட்டர்ஸ், அந்த வேரியபிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். புரியுங்களா? ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டத்துல ஸ்டேட்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் ஆஃப் ஸ்டேட்ஸை மென்ஷன் பண்றதுக்கோ இல்ல நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்ஸை வந்து மென்ஷன் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ் வந்து எப்பவுமே ஈக்லிபிரியம் இருக்காதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன் இல்லாதப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், கம்பஸ்டன் ப்ராசஸ் இன் இன்ஜின் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட் இல்லாத ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா 2 ஸ்டேட்
ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ப்ராசஸ்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ 1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், 2 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு. இப்போ ஐஸ் கியூபே எடுத்துக்கலாம். ஐஸ் என்ன ஆகுது? மெல்ட் ஆகி லிக்விடுக்கு கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அப்போ ஒரு ப்ராசஸ் அந்த இடத்துல நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது 2 ஸ்டேட் இருந்தால் தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தான் படிக்க போறீங்க. ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அந்த வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏ அப்படிங்கிற கண்டிஷன்ல ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கேஸை கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறேன். நான் ரெட் கலர்ல போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி அடைச்சி வச்சிருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டூல். இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸ் என்ன ஆகும்? ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? கம்ப்ரஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த கேஸ்ல ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் வந்து ஃபுல்லா அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து ஆக்குபை பண்ணிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் இருந்திருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இருந்திருக்கும். ஸோ இது வந்து P1, V1, T1 எடுத்துக்கோங்க. B அப்படிங்கிற கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல P2, V2, T2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து எந்த பேராமீட்டருமே ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்காது. சரிங்களா? மாஸ் மட்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ மாஸ் வில் பி கான்ஸ்டன்ட். ரெண்டாவது ஸ்டேட் அப்போ நம்ம என்ன பண்ணல அப்படின்னா மாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணல. ஆல்ரெடி நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மாஸை தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்மளோட வாகனங்கள்ல எல்லாம் நம்ம வந்து சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இன்ஜின்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது சிலிண்டர். இது வந்து சிலிண்டரா எடுத்துக்கோங்க. இது வந்து பிஸ்டன். ஸோ இந்த சிலிண்டர் பிஸ்டன் என்ன ஆகிட்டு இருக்கும்? மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இன்ஜினோட ஃபங்க்ஷன் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லேயே நிறைய இன்ஜின் ஒர்க்கிங்கான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பிஸ்டன் அப்படிங்கிறது இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபியல் மிக்சர் உள்ள போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்டன் வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட் கொடுப்போம். இந்த இடத்துல ஒரு ஹீட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? உள்ள வந்து பர்னிங் ஆகும் இல்லையா? ஸோ அந்த வெடிப்புனால என்ன ஆகுது? அந்த கம்பஷன் ப்ராசஸ்னால இந்த பிஸ்டன் மறுபடியும் ரைட் சைடு வருது. ஃபர்ஸ்ட் ஏர் ஃபியல் மிக்சர் உள்ள போகுது. ஏரும் ஃபியலும் மிக்ஸ் ஆகி உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்டன் லெஃப்ட் சைடு வருது. புரியுதுங்களா? ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகும்போது ரெண்டு வால்வுமே க்ளோஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து கடைசியா எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன்ல நம்ம வந்து ஹீட் கொடுப்போம். அப்படி ஹீட் கொடுக்கும்போது வெடிக்கும். ஸோ வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் ரைட் சைடு மூவ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரைட் சைடு மூவ் ஆகும்போது உங்களுக்கு இனிஷியலா கம்ப்ரஸ் ஆயிருந்தது இல்லையா? இதே டயக்ராம் தான், ஏபி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதே கான்செப்ட் தான். ஸோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருந்ததுக்கு அப்புறம் நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு கம்பஸ்டன் நடக்கும். ஸோ அதனால பிஸ்டன் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். புரியுதா? ஸோ அப்படி மூவ் ஆகும்போது இனிஷியலா ஒரு ஸ்டேட் இருந்திருக்கும், ஃபைனலா ஒரு ஸ்டேட் இருந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஏர் ஃபியல் மிக்சர்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் வால்வ் வழியா எரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் எல்லாம் வெளியில வந்துடும். அப்போ எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 ஸ்டேட்ஸ் வந்து இதுல சொல்லுவாங்க. இன்ஜின்ல 4 ஸ்டேட்ஸ் வந்து சொல்லுவாங்க. நீங்க அந்த இன்ஜினோட ஒர்க்கிங் பாத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆகிறது 2 ஸ்டேட் பார்த்துருக்கோம். வாட்டர் வந்து வேப்பரா கன்வெர்ட் ஆகிறது 2 ஸ்டேட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ட்ரிபிள் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட் பார்த்துருக்கோம். அதாவது சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3லயுமே வாட்டர் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்ல இன்ஜின்குள்ள நடக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட் வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அந்த வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த ஈக்லிபிரியம்ல பொதுவாக 3 இருக்கு. ஒன்று மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது, மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றது.
ஸோ மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்ல எந்த வேரியபிள் கான்ஸ்டண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த வேரியபிள் தான் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்ல கான்ஸ்டண்டா இருக்கும். மற்ற வேரியபிள்ஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம், ஈக்குலிபிரியமாகவும் இருக்கலாம், சேஞ்ச் ஆகலாம், தப்பு கிடையாது. பட் வந்து ப்ரெஷர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்லணும். அப்போ தெர்மல் ஈக்குலிபிரியம்ல நீங்க என்ன சொல்வீங்க? டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து ஈக்குலிபிரியமா இருந்துச்சு, ஈக்குவலா இருந்துச்சு, கான்ஸ்டண்டா இருந்துச்சுன்னா அதை வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம்ல சொல்லலாம். ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து மாறாம இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈக்குலிபிரியமோட 3 வகைகள், டைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஈக்குவேஷனை சொல்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி சாப்டர் 10லயே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது, அதாவது ப்ரெஷர், வால்யூம், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர். அதாவது 3 எல்லாத்தையும் ரிலேட் பண்றாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் ரிலேட் பண்றாங்க. இப்போ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலேட் பண்ணணும். அப்படி ரிலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு கனெக்ஷன் சொல்லலாம், வேரியபிள்ஸ் கடையில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் அப்படின்னு கூட நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள்ஸ்ல ஒன்னை சேஞ்ச் பண்ணி ஒன்னை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கிராஃப் கிடைக்கும். அது மூலமா நிறைய நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ நீங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு அந்த ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி இந்த ஈக்குவேஷன் சொல்லிங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுக்குவாங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல நீங்க ஒரு கிராஃப் வரைய முடியும். இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல ஒரு கிராஃப் வந்து நீங்க வரைய முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கிராஃப் நான் வரைஞ்சிருக்கிறேன். இது ப்ரெஷர், இது வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும். இது பிவி டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை வரையணும். அப்படி கிராஃபை வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஷரும் வால்யூமும் கான்ஸ்டன்டாக இருக்கும். புரியுதுங்களா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர், வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டியில் பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி இந்த ஈக்குவேஷனில் பாருங்க, இந்த இடத்துல மாஸ் கான்ஸ்டன்ட் தானே. த்ரூ அவுட் த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்க போகுது. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ அது கான்ஸ்டன்டாக இருக்க போகுது. அதே மாதிரி ஆர் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேஸுக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். ஆருங்கிறது என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆர் நம்ம எப்படி சொல்லலாம்? சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியிலிருந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ மாஸ் ஆர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா டெம்பரேச்சரையும் நீங்கள் கான்ஸ்டன்டாக வைக்கும்போது இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை நீங்கள் பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எல்லா இடத்துலையும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும் இல்லையா? அதாவது இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் 2 ஸ்டேட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். புரியுதுங்களா? ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்டையும் ப்ரெஷர், வால்யூமை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த கர்வோட பார்த்து எப்படி இருக்குன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ப்ரெஷரையும் வால்யூமையும் ப்ராடக்ட் பண்ணும்போது அது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல P2, இந்த இடத்துல சம் வேல்யூஸ் P அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ இது வந்து V, சாரி. இந்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த ப்ரெஷரையும் வால்யூமை, இந்த ப்ரெஷரையும் இந்த வால்யூமையும் பெருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் இந்த ப்ரெஷரையும் இந்த வால்யூமையும் பெருக்கும்போது வரக்கூடிய ஆன்சரோட ஈக்குவலா இருக்குங்கிறது தான் இந்த கிராஃபோட மீனிங். சரி, இந்த வேரியபிள்ஸ் தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ்ல பொதுவாக 2 வகை இருக்கு. 2
டைப்ஸ் இருக்குது, 2 kinds ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக இது இன்ஜினியரிங்கில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இந்த இடத்துல வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 விதமான வேரியபிள்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஒன்று இன்டென்சிவ், இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிவ் அப்படின்னா இன்டிபெண்ட் ஆன் மாஸ், பேர்லயே இருக்கு பாருங்க. இன்டென்சிவ் அப்படின்னா இன்டிபெண்ட் ஆன் மாஸ். ஸோ அதனால் இன்டிபெண்ட் ஆன் மாஸ். ஸோ எவ்வளோ மாஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் அந்த மாசை பொறுத்து இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது அது அர்த்தம். சரிங்களா? இப்போ ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் ஹீட், அதே மாதிரி ரோ வேல்யூ, அதாவது டென்சிட்டி வேல்யூ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆகும். ஸோ டிபெண்ட் ஆகும், டிபெண்ட் ஆன் மாஸ். ஸோ டிபெண்ட் ஆகக்கூடியதுன்னா மாசை பொறுத்து சேஞ்ச் ஆகும். புரியுங்களா? ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜின்னு வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அதாவது இன்டர்னல் எனர்ஜி, ஹீட்டு, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, அது ஒரு எனர்ஜி தானே. என்ட்ரோபி ஒரு எனர்ஜி, அதே மாதிரி ஹீட்டு, அதே மாதிரி ஒர்க் டன், இது எல்லாமே எனர்ஜி ரிலேட்டடாக வரக்கூடியது எல்லாமே வந்து மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ். புரியுதுங்களா? வால்யூம், இதெல்லாம் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வி. இந்த ஈக்குவேஷன்ல எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள், எதெல்லாம் இன்டென்சிவ் வேரியபிள்னு சொல்றீங்க? டெல்டா கியூ, நம்ம கியூ அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ் இல்லையா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம் இல்லையா. அடுத்து டெல்டா யூ, அதுவும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், பி டெல்டா வின்னு இருக்கு இல்லையா, ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். ஸோ இந்த ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம், ப்ரெஷர் என்னது? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி வால்யூம் என்னது? வால்யூம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பட் இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியால இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது இது என்னவா மாறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா மாறிடும். அதாவது W அப்படிங்கிறதா இந்த இடத்துல P இன்ட்டு டெல்டா வி. கரெக்டா? P இன்ட்டு டெல்டா வி அப்படிங்கிறது ஒர்க் டன் இல்லையா. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், மாசை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இது மூலமா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஈக்லிபிரியம்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, ப்ராசஸ்னா என்னங்கிறதெல்லாம் நான் நல்லா சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் வீடியோ நான் போட்டுட்டேன். பட் வந்து அது இன்ஜினியரிங் ஓரியன்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸில் பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுக்கும் நான் தனியாக வந்து வீடியோ போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஈக்லிபிரியமோட டைப்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ்னால் என்ன, கம்பஸ்டன் ப்ராசஸில் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது ஸ்டேட்டு, இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.